காலை அலாரம், அவசரம், மொபைல் நோட்டிபிகேஷன், டிராஃபிக், வேலை அழுத்தம். இந்த உலகம் நம்மை ஓடச் சொல்கிறது. ஆனால் நம் மனம் என்ன கேட்கிறது தெரியுமா? ஒரு நிமிட அமைதி, ஒரு நிமிட இறைவன் நினைவு, பூஜை செய்ய நேரமில்லை என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பூஜை செய்யாததால் தான் வாழ்க்கை முழுக்க அவசரம். இன்று இந்த வீடியோவில் அன்றாட பூஜையின் அவசியம் குறித்தும், மாடர்ன் லைஃபுக்கு ஏற்ற எளிய பூஜை பற்றியும், காலை மாலை பூஜை முறைகள் குறித்தும், வேலைக்கு செல்பவர்களுக்கான பூஜை முறைகள், பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கான பூஜை முறைகள், மன அமைதி தரும் தியானம், வீட்டையே கோவிலாக்கும் ரகசியம் பற்றியும் தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இது வெறும் ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒழுங்கு. இது போன்ற வாழ்வை வளமாக்குகின்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள இப்போதே இந்த தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை இறுதி வரை முழுமையாக கவனமாக பாருங்கள். பூஜை என்றால் என்ன? பூஜை என்பது விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல, அது மன ஒழுங்கு, அது உள் சுத்தம், அது அந்த நாளின் நமது திசையை நிர்ணயம் செய்வது. பூஜை செய்யும் மனிதன் நாளை கட்டுப்படுத்துவான். பூஜை செய்யாத மனிதன் நாளால் கட்டுப்படுத்தப்படுவான். அன்றாட பூஜை இல்லாத வாழ்க்கை என்பது ஜிபிஎஸ் இல்லாத பயணம் போல. மாடர்ன் லைஃப்க்கு பூஜை ஏன் கடினமாகிறது? இன்று மக்கள் சொல்வது என்னவென்றால், பூஜை செய்ய நேரமில்லை, மனம் வரவில்லை, சோர்வு, நம்பிக்கை இல்லை, இப்படி பல காரணங்களை சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பூஜை கடினமானது அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் கடினம். பூஜை செய்வதற்கு ஒரு தீபம், ஒரு நிமிடம், ஒரு நன்றி, அதுவே போதும். வீட்டில் பூஜை செய்ய சரியான இடம் என்பது பெரிய பூஜை அறை வேண்டாம். உங்கள் வீட்டில ஒரு சுத்தமான மூலை, ஒரு தெய்வ படம், ஒரு விளக்கு இருந்தாலே போதும். இதுவே கோவில். பூஜை செய்யும் இடம் சுத்தமாக இருந்தால் மனம் தானாக சுத்தமாகும். 10 நிமிட தினசரி பூஜையில் தீபம், 2 நிமிடம். தீபம் என்பது இறைவனுக்காக மட்டுமல்ல, நம் மன இருளை நீக்கி வாழ்வில் ஒளி வீச செய்யவும் தான். விநாயகர் நாமம் 3 நிமிடம், ஓம் கணபதையே நமஹா என 21 முறை சொல்லவும். இஷ்ட தெய்வ நாமம் 3 நிமிடம். காலை பூஜை செய்தால் நாள் முழுவதும் பாதுகாப்பு உறுதியாகும். எழுந்தவுடன் கைமுகம் கழுவி ஒரு தீபம் ஏற்றி 5 நிமிடம் நாமம் சொன்னாலே போதும். இந்த பூஜை அந்த முழு நாளையே ஸ்மூத்தாக மாற்றும். மாலை பூஜை எப்படி? மாலை பூஜை என்பது அந்த நாளின் கழிவுகளை கழுவுவது. மாலை 6 முதல் 7 மணிக்குள் விளக்கு ஏற்றி நன்றி பிரார்த்தனை சொல்லவும். இதனால் மனசோர்வு கரையும். குடும்பம் சேர்ந்து ஒரு தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் சண்டை குறையும், குழந்தைகள் நல்ல வழியில் செல்வார்கள், வீட்டில் சாந்தி நிலவும். இது குடும்பத்திற்கான தெரப்பி. மன அமைதி தரும் 5 நிமிட தியானம். கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். உள் மனதில் சொல்லுங்கள், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், எல்லாம் நன்றாக நடக்கிறது. இந்த 5 நிமிடம் உங்கள் முழு நாளையுமே காப்பாற்றும். இந்த அன்றாட பூஜையினால் கிடைக்கும் 12 அற்புத பலன்கள் என்னவென்று பார்ப்போம். மன அமைதி கிடைக்கும், பயம் குறையும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும், வேலையில் உள்ள தடைகள் நீங்கும், நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும், தூக்கம் சீராகும், குழந்தைகள் அறிவு திறன் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், கர்ம சுத்தி ஏற்படும், தெய்வ நம்பிக்கை பெருகும், வாழ்க்கை ஒழுங்கு சீராகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பூஜை நீளமாக இருக்க வேண்டாம், உண்மையாக இருந்தால் போதும். இந்த அவசர உலகத்தில் உங்களை சீர்படுத்தும் ஒரே சக்தி அன்றாட பூஜை. இன்றே தொடங்குங்கள். ஒரு தீபத்துடன், ஒரு நிமிட இறைவன் நினைவுடன் உங்கள் வாழ்க்கை மெதுவாக, அழகாக, சரியாக ஆரம்பிக்கும். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். கருத்துக்களை காமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. உங்கள் நாள் இனிதாக அமையட்டும்.